நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம். வழக்கமாக குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதம் சஞ்சாரம் செய்வார். இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் திடீர்னு அக்டோபர் 18 தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார். அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடக ராசியை சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 3ஆம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார். இந்த 45 நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம், அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு. 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும், எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து 5வது பார்வையாக துலாம் ராசியையும், 7வது பார்வையாக தனுசு ராசியையும், 9வது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார். ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு. மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து 5வது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். 7வது ராசியான மகரத்தை பார்க்குறார். 9வது ராசியான மீனத்தை பார்க்குறார். அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது. குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும். இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 45 நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார். இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை 12 ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி 2025 சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வரார். அதாவது 11வது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்திலேருந்து 12வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய வருகிறார். ஒரு 45 நாட்கள் கடகராசியிலேயே 23 நாட்கள் அதிசாரமாகவும் 22 நாட்கள் வக்ர நிலையிலும் குரு பகவான் சஞ்சாரம் செய்து மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 5ஆம் தேதி மிதுன ராசிக்கே போயிடுவார். இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசி அன்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்கு 11வது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லா வகையிலும் சிம்ம ராசி அன்பர்கள் நன்மைகளை பெற்று கொண்டிருந்தார்கள், லாபத்தை பெற்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பெரிய பெரிய எண்ணங்கள் நிறைவேறின. மனசில் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. அந்த குரு பகவான் இப்போ 12வது வீட்டுக்கு வரார்.
சிம்மராசிக்கு 12வது வீடான கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த 45 நாட்களும் சிம்மராசியை பொறுத்தவரை கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். வீட்டில் ஏதான கல்யாணம், திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கலாம். அல்லது குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வீடு கட்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு 10 லட்சத்தில் முடிச்சிடலான்னு நினச்சவங்களுக்கு 20 லட்சத்தில் போய் நிற்கும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் செலவுகள் அதிகமாகும். அந்த செலவுகள் நிச்சயமாக அவர்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஏமாறுகின்ற செலவுகளாக இருக்காது. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையானது 4, 6, 8 ஆகிய இடங்களில் விழுது. 4வது வீடு அப்படிங்கிறது தாயாரை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஆகையால் சிம்மராசி அன்பர்களுடைய தாயாரின் உடல் நலம் அல்லது அவர்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி தாயாருக்காக ஏதாவது செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேர் இப்போ படித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றமான கல்வி ஏற்படுகின்ற, புத்திசாலித்தனம் வெளிப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், நிலம் வாங்கணும், தோட்டம் துறவு வாங்கணும் அப்படின்னு மனசில் கற்பனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதெல்லாம் நிறைவேறுகின்ற காலமாக இந்த 45 நாட்கள் அமையும். அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலாம். நம்மளால் வீடு வாங்க முடியுமா அப்படின்னு குழம்பி போயிருந்தவர்களுக்கு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பை தருகின்ற காலமாக இருக்கும். அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கின்ற காலமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புது வீடு வாங்கலாமா, இல்லை செகண்ட் ஹேண்டு வாங்கலாமா, இல்லை நிலம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு மனசளவில் குழம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதே நேரத்தில் 6வது வீட்டை குரு பகவான் பார்க்கறது ஜாதகருக்கு இருக்கின்ற ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். இந்த நாட்களாக ஒரு உபாதை இருந்தது, அந்த உபாதைக்கான சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அலுவலகமாகட்டும், வீடாகட்டும், பகை, எதிரிகள் அவர்களுடைய தொந்தரவுகள்லாம் ரொம்ப குறையும். அலுவலகத்தில் இதுவரைக்கும் நமக்கு யார் கெடுதல் பண்ணுறான்னு தெரியாமல் இருந்தபோது இந்த காலகட்டத்தில் அந்த கெடுதல் பண்ணவரை கண்டுபிடிக்கின்ற ஒரு காலமாக இருக்கும். அவர்களை கண்டுகொள்கின்ற காலமாக இருக்கும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் முடிவடைகின்ற காலம். அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடித்து கொள்ளுகின்ற காலமாக இருக்கும். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அல்லது அவங்களே சமாதானம் பேச வருகின்ற ஒரு காலமாகவும் இருக்கும். நல்ல நேரம் இது அவங்கள பொறுத்தவரை. ஏன்னா 6, 8, 12 ஆகிய இடங்களை குரு பகவானுடைய சம்பந்தம் என்பது மிக மிக அற்புதமானது என்று தான் சொல்லணும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை 12வது வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார், 6வது வீட்டை பார்க்குறார், 8வது வீட்டை பார்க்குறார். ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் கெடுதல் பண்ணுமோ அந்த இடத்தெல்லாம் குரு பார்க்கறதுங்கிறது அற்புதமான விஷயம் தானே. அவங்களுக்கு நன்மைகளை பல விதத்தில் செய்கிற காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 8வது இடத்துல குரு பகவான் அவமானங்கள், அந்தஸ்து குறைபாடுகள், கௌரவ குறைச்சல், மரியாதை குறைச்சல் போன்ற விஷயங்களை இதுவரை தந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுகின்ற காலமாக இருக்கும். நம்மளை மரியாதை குறைவாக பேசினவங்க நம்மளை மரியாதையோடு பார்க்கின்ற காலமாக மாறும். ஆகவே இந்த நேரத்தில் குரு பகவானுடைய கடகராசிக்கு அதிசார பயிற்சி என்பது சிம்மராசியை பொறுத்தவரை நல்ல பலம் பொருந்திய அமைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். செலவுகள் இருக்கும், தூக்கத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கலாம். குரு பகவான் 12வது வீட்டில் இருக்கிறதுனால, சஞ்சாரம் செய்கிறதுனால நம்ம தூக்கத்துக்கான முயற்சிகளை பண்ணலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். நம்முடைய
பலவிதமான ஆசைகள் குறைந்து நமக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றுகின்ற ஒரு காலமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கின்ற உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக, மனசு சம்பந்தமான பல விஷயங்களுக்கு நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற காலமாக இருக்கும். நல்ல அருமையான நேரம். சிம்மராசியை பொறுத்தவரை பல கவலைகளுக்கு மருந்தாக இருக்கின்ற நேரமாக இதை இருக்கும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த 45 நாட்கள் குரு அதிசார பயிற்சி மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கின்றது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.